இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம பிக் மவுத்தோட எண்ட் எபிசோட் தான் வந்துட்டோம். எபிசோட் 16. போன எபிசோட்ல நம்ம பிக் மவுஸோட ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அந்த மீன் பண்ணை ஃபுல்லா சுத்தி கவர் பண்ணதை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம். எபிசோட் 16ல நம்ம பிக் மவுஸோட ஆளுங்கெல்லாம் அந்த மீன் பண்ணைக்கு வந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக வராங்க. அங்க ரெண்டு பேருக்கும் சரியான சண்டை நடந்துட்டு இருக்கு. எப்படியோ அங்க இருக்க அந்த மீன் பண்ணைய வந்து கவனிச்சிட்டு இருக்க ஆளுங்கள்லாம் முக்கியமான ஆளுங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த தாத்தா தான் இப்போதைக்கு அந்த மீன் பண்ணைய கவனிச்சிட்டு இருக்க ஆளு. இன்சார்ஜ் இவ தான். சோ இவர்கிட்ட உட்கார வச்சு நம்ம ஹீரோயின் நிறைய क्वेश्चन கேக்குறா. ஆனா அந்த தாத்தா எதுவுமே சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்க பதட்டப்படாதீங்க, நாங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம், இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி குடுக்குறா. அதை குடிச்சிட்டு அந்த தாத்தா அந்த தண்ணியை குடிச்ச உடனே குடிச்சிட்டீங்களா, சரி இப்போ உண்மையை சொல்லுங்க, ஏன்னா இது உங்க பண்ணையில இருந்து எடுத்த தண்ணி தான் அப்படின்னு சொல்றா. உடனே இந்த தாத்தா புதுப்பேட்டையில வர தனுஷ் மாதிரி தொண்டை ஆபரேஷன் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ்ல ஐயோ என்னை காப்பாத்துங்க, நான் சாக போறேன், உயிரை காப்பாத்துங்க ப்ளீஸ், நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வாங்கி நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு இந்த தண்ணியை வீட்டுல இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன், இந்த பண்ணையில எதுவுமே இல்லைன்னா நீங்க எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க, உங்க உயிருக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. உடனே அந்த தாத்தா திருட்டு முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கவங்க எல்லாம் உன்னை கொலை பண்ணிடுவேன்ட்டு அடிக்க வரவோ எல்லாம் உண்மையை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த தாத்தா பயந்துட்டு இப்பதான் உண்மையை சொல்றாரு. என்னன்னா இந்த பண்ணைக்கு வர தண்ணி எல்லாமே அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்து வர கழிவுகளை தான் இங்க அனுப்புறாங்க. அந்த தண்ணியை ரீசைக்கிள் பண்ணி தான் இவங்க இங்க மீன் வளர்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த தண்ணியில மீன் வளர்க்கறனால ஏகப்பட்ட ரேடியேஷனால நிறைய மீன்கள் செத்து மிதக்குது. அந்த மீன்கள்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம மீடியாக்காரவங்களுக்கு தெரியாம அழிக்கிறது தான் இவங்களோட வேலையே. ஏன்னா விஷயம் வெளியே தெரிஞ்சா அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். இதை முக்கியமா இந்த வேலை பாக்குறதே பாதி கவர்மெண்ட் தான். அந்த கவர்மெண்ட் யாருன்னா இறந்து போன அந்த தலைவர் இருக்காங்களே அவங்க தான் பாதி கவர்மெண்ட். மிலிட்டரிக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் சப்ளை பண்றது தான் இவங்களோட வேலை. கவர்மெண்ட்டுக்கு நல்லது பண்றேன்ட்டு மக்களோட உயிரை அழிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடவும் ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க இப்படி விசாரிச்சுட்டு இருக்க விஷயத்த அந்த கொலைகாரன்ல ஒருத்தவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான் அந்த மீன் பண்ணையில இருக்க ஒரு ஆளு. அவ உடனே வேகமா மேயருக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றான். உடனே அவனோட ஆளுங்க எல்லாம் இங்க அனுப்புறாங்க. இப்படி இந்த சீன் இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க காட்டுறாங்க மேயர் எலெக்ஷன் நடக்குதுல்ல, சோ அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருக்க பிரச்சாரத்தை பொதுவா சபையில பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல இந்த தாத்தா சொன்ன எல்லா உண்மையான விஷயத்தையுமே எவிடன்ஸ்க்காக அவர் அகைன் சொல்லி வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. சுத்தி அங்க இருக்கிற அந்த மீன் பண்ண ஃபுல்லா ஒரு இடம் விடாம எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மீன் பண்ணையில வேலை செஞ்சு வந்து எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு எல்லா லிஸ்ட்டுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்க வேலை செஞ்சு வந்தவங்களை தவிர மக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்டையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க டைம் அந்த கொலைகாரங்க அவங்களோட அடியாளுங்களை அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இப்படி இந்த ரெண்டு டீமும் இங்க செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கலவரமே இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த டைம் நம்ம ஹீரோயினை காணோன்னு அப்பா கால் பண்றாங்க. எங்கம்மா இருக்க, இங்க எலெக்ஷன் போயிட்டு இருக்குல்ல, ஹர்வாக்கு ஹெல்ப் பண்ணி இங்க இருக்கலாம்ல, எங்கம்மா போயிட்ட அப்படின்னு அப்பா கேக்குறாரு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. கொஞ்ச நேரம் நான் பிரிஞ்சிருக்கப்பவே அப்பால தாங்கிக்க முடியலையே, நான் எங்கன்னு தேடுறாரு, இவர் விட்டுட்டு போனா இவரு எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு அப்பாவை நினைச்சிட்டு ரொம்பவே அழுகிறா. இல்லப்பா அது பக்கத்துலதான் வேலை விஷயமா வந்திருக்கேன், நான் வந்துடுறேன்ப்பா சீக்கிரம், அவ்வளவுதான் நான் வந்துட்டு இருக்கேன், அங்கதான் வரேன் அப்படின்னு அழுதுகிட்டே தடுமாற்றத்தோட பேசுறா. நம்ம அப்பா ஓகேமா சீக்கிரவா, பத்திரமாவா, சேஃபாவான்னு ரொம்ப பயந்த மாதிரி அப்பா பேசுறாரு. அப்படியே நம்ம ஹீரோயினும் அழுதுட்டே கட் பண்றா. அடுத்த சீன்ல மேயர் எலெக்ஷன் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கா. அங்க வந்துட்டு உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். இவ்வளவு நாள் கெமிக்கல் ஃபேக்டரின்னு சொன்னனால யாருமே அதை கண்டுக்கவே இல்ல. இப்ப பாதிக்கப்பட்டவங்க சொன்னா எல்லாருமே திரும்பி பாப்பீங்கல்ல, பாதிக்கப்பட்டவன் நான் சொல்றேன், இந்த கெமிக்கல் ஃபேக்டரினால தான் நான் இப்ப கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கேன், 4th ஸ்டேஜ்ல இருக்கேன். இப்ப நான் சொல்றேன் அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில ஏகப்பட்ட ரேடியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரி பத்தின எல்லா உண்மையான விஷயத்தையும் சொல்றா. இதை பார்த்துட்டு சுத்தி இருக்க எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகுது. ஹீரோ ஹர்வா அப்படியே எந்திரிச்சு அழுதுட்டே நம்ம ஹீரோயினை பாக்குறான். இதை கேட்டதும் அப்பா துடிச்சு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு அடுத்த வார்த்தை பேச முடியல. நம்ம ஹீரோவோட கண்ணை பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டே அவனையே பார்த்துட்டு
பாத்துட்டு இருக்கா, தடுமாறுறா பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்படியே சோசியல் மீடியா நியூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே பரவ ஆரம்பிக்குது. இத நம்ம மேயரோட வைஃபும் பாக்குறா. அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. நம்ம ஹஸ்பண்ட் இவ்ளோ பெரிய கெட்டவனா, இத்தனை பேரோட உயிர் அழிக்க வந்தவனா அப்படின்னு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த மீன் பண்ணையில எடுத்த எல்லா வீடியோவையும் எடுத்து சொல்றா. அவளுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. அதுக்கப்புறம் மேயர் மேல கேஸ் வருது. இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில ஹீரோ ஹர்வா நம்ம மந்த்ராவை பாக்குறதுக்காக வரான். அவ பாட்டு என்னாச்சு, எதுக்கு ஃபீல் பண்ற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. நம்ம ஹர்வா எந்த விதத்திலயும் சோகமா இருக்க கூடாது, அவ மனசு பாதிக்க கூடாதுன்னு மந்த்ரா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ அவளையே பாத்துட்டு இருக்கான். செம்மையா அழுகுறான். ஒரு வார்த்தை பேச மாட்டான். அவ சிரிச்சு சிரிச்சு பேசுறா, ஆனா பதிலே பேச மாட்டான். அமைதியா அவளே பாத்துட்டு இருக்கான். கடைசியில அவளே முடியாம அழுக ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹர்வா இருக்க அவளை கட்டிக்கிறான். என்னை விட்டு போறியா, எனக்காக உன் உயிரவே தியாகம் பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு கதறி அழுகுறான். இந்த சீன் பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். உண்மையான காதல்னா என்ன, இதுதானே. அதுக்குன்னு உயிரை கொடுக்கணும்னு சொல்ல வரல. நம்ம சோல்மேட் எந்த விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, இதுதான் காதல். நம்ம ஹர்வா அழுகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மந்த்ராக்கும் அழுக வருது. இப்படி ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. முடிஞ்சா இந்த படத்தை போய் பாருங்க. ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லரோட இந்த காதல் கதை ரொம்பவே அழகா இருக்கும். ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா கொண்டு வந்துட்டு கடைசியில ரொம்பவே சோகமா கொண்டு போயிருப்பாங்க. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை நினைச்சு அப்பா தனியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல மேயரை கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பூமராங் மாதிரி திரும்ப சுத்தி வருது. முன்னாடி நம்ம ஹீரோ உள்ள உட்கார்ந்து இருந்தா, வெளியில பேப்பர் காரனும் மேயரும் நின்னுட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா மேயர் உள்ள உட்கார்ந்துருக்கான். நம்ம ஹீரோவும் பேப்பர் காரனும் வெளியில நின்னுட்டு பாத்துட்டு இருக்காங்க. என்னதான் விசாரிச்சாலும் நம்ம மேயர் உண்மையை ஒத்துக்கவே மாட்டான். எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இப்படியே இவனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. போதுமான ஆதாரம் இல்லாம இவனை அரெஸ்ட் பண்ணவும் முடியாது. அதனால அப்படியே விட்டுறாங்க. அடுத்த நாள் மேயர் எலெக்ஷனோட ரிசல்ட் வருது. எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மேயரா இருந்தனால அவனுக்கு மக்கள் ஆதரவு நிறைய இருக்கு. அதனால போட்டிக்காக இவன் மேல பொய் சொல்றாங்கன்னு மக்களும் இவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. வேற என்னாச்சு, நம்ம மேயர் தான் இந்த டைமும் மேயரோட எலெக்ஷன்ல வின் பண்றான். இவன் டீம் எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். இந்த பக்கம் நம்ம ஹீரோட டீமை காட்டுறாங்க. அவன் தோத்து போயிட்டான். அதனால சோகமா இருக்கான். எல்லாரும் பரவாயில்ல, இந்த அளவு நம்ம வின் பண்ணிருக்கோம்ல, மக்கள் ஆதரவு நமக்கு பாதியாவது இருக்குதுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவா பேசிக்கிறாங்க. இங்க மேயரோட டீம் ஆட்டம் பாட்டுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு தான் உடம்பு முடியல. அதனால அவளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு உடம்பு முடியல. ஆனாலும் சோகத்துல ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணி மயக்கம் போட்டுறா. அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு வந்து வீட்டுல நம்ம ஹர்வா படுக்க வைக்கிறான். அப்படியே அவளையே பார்த்துட்டு தலையை கோதி விட்டுட்டே இருக்கான். ஹர்வா எந்திரிச்சு போறப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் கை பிடிச்சிட்டு, என்னை விட்டு போகாத, கொஞ்ச நேரம் என் கூடவே இரு அப்படின்னு சொல்றா. அப்படியே உங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. இந்த டைம் நம்ம பொண்ணை பார்க்கணும்னு அப்பா வராரு. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சோகமா வெளியில போய் உட்காந்துடுறாரு. அடுத்த சீன்ல மேயரோட கேஸை விசாரிக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி அவனோட கேஸ் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ மேயர் தான் இப்ப மேயர் ஆயிட்டால. ஸோ அவனோட பணத்தை வச்சு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எப்படியோ இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துடுறான். மத்த ஆளுங்களையும் கேஸ்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். இதுல கோவப்பட்ட நம்ம ஹீரோயின், தப்பு பண்ணவே நீ ஆனா ரொம்ப ஆடிட்டு இருக்கல, ஒரு நாள் உனக்கு தண்டனை கிடைக்கும். இப்ப நீ தண்டனை அனுபவிக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவன் பழி வாங்குவான் அப்படின்னு சொல்றா. இப்படி ரொம்ப டென்ஷன் ஆகுறதுனால டக்குன்னு திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துடுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா இவளை கடைசி ஸ்டேஜ்னு சொல்றாங்க, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஹர்வாவால தாங்கிக்கவே முடியல. ஆனா இது எதையும் நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டிக்க கூடாதுன்னு அவகிட்ட எதுவுமே சொல்லாம சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். கண்டிப்பா நீ சரியாகி வீட்டுக்கு வந்துருவ பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் எல்லாமே தெரியுமே, நான் உயிரோட இருக்க மாட்டேன், சீக்கிரம் பொழைக்க மாட்டேன்னு அவ மனசுக்குள்ளேயே பேசிக்கிறா. இப்ப நம்ம ஹர்வா அவளோட தலையை அழகா கோதி விட்டுட்டு, நீ நல்லா சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும், என்னை பத்தி யோசிக்காத, நீ நல்லா சாப்பிடு, ரெஸ்ட் எடு, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்மளோட பழைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றா. அவகிட்ட பேச பேச நம்ம ஹர்வாக்கு அவ்வளோ அழுக வருது. ஆனா அழுகையெல்லாம் அடக்கிக்கிட்டு இவள்கிட்ட காட்டக்கூடாதுன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அவன் தலையை கோத கோத கண்ணை மூடிட்டு
அழுகையோட கண்ணை மூடுறா. இதோட இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல மேயர் தான் காட்டுறாங்க. வழக்கம் போல அவனோட ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம் நம்ம ஹீரோ ஹர்வா அவன் கிட்ட போய் பேசுறான். என்ன எல்லா விஷயத்தை விட்டு வெளியில வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இப்போ மேயரும் வெளியில வந்துட்டு என்ன யாராலையுமே வீழ்த்த முடியாது அப்படின்னு கெத்தா டயலாக் பேசிட்டு இருக்கான். இப்படி அவன் பேசிட்டு இருக்க நம்ம ஹர்வா இந்த ரியாக்ஷனுமே பண்ணாம மேயரையே பார்த்துக்கிட்டே நிக்கிறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் எதுக்கு நம்மள பார்த்துட்டே நிக்கிறான் அப்படின்னு மேயரும் பாக்குறான். இப்ப சடனா மேயர் ரத்தமா வாந்தி எடுக்கிறான். என்னடான்னு பார்த்தா நம்ம மேயருக்கும் அந்த ரேடியேஷன் பாதிப்பு வந்திருக்கு. மேயர் அப்படியே மரண பயத்தோட நம்ம ஹீரோவை பாக்குறான். நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்காம கெத்தா அப்படியே எந்த ரியாக்ஷனும் பண்ணாம நின்னுட்டே இருக்கான். மேயருக்கு நல்லாவே புரிஞ்சிருது பூமராங் மாதிரி நம்ம பண்ண விஷயம் திரும்ப நமக்கே வந்திருக்குன்னு. அப்படியே அந்த வாட்டர் வியூவை காட்டுறாங்க. அந்த வாட்டர் ரேடியேஷன் கலந்த வாட்டர்னு தெரிய வருது. அப்படியே பயத்தோட நம்ம ஹீரோவை மேயர் பாக்குறான். இப்படி நீ பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம மேயரோட லுக்கு. உனக்கு என்ன கோவமா இருந்தாலும் என் மேல காட்டியிருக்கணும்ல, நீங்க பண்ண தப்பு ஒரு பாவம் அறியாத என் வைஃப் மேல பட்டிருக்கு, அவ உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணா அப்படின்னு அழுகுறான். அப்படியே நம்ம மேயர் ரத்தமா வாழ்ந்து எடுக்கிறான். அவை அணுவா சாகுறத நம்ம ஹர்வா நின்னு பார்த்துட்டு கடைசியா கீழே விழுக போறப்ப திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு நாள் தண்டனை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கெத்தா ஹீரோ போறான். அப்படியே இந்த சீனோட நம்ம மேயரும் இறந்து போறாரு. அடுத்த சீன்ல அபிஷியலா நம்ம ஹீரோ தான் பிக் மவுஸ் ஆகுறான். அப்படியே நம்ம ஹீரோ என்னென்னலாம் பண்ணா அப்படின்னு நினைச்சு பாக்குறான். மேயரோட வைஃப் இருப்பாங்கல்ல, அவங்க மேயர் தான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மேயரை ரொம்பவே லவ் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இந்த துரோகத்தை தாங்கிக்கவே முடியாது, கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்கள பழைய மாதிரி மாத்தினது நம்ம ஹீரோவான பிக் மவுஸ் தான். அதுக்கப்புறம் அவங்கள நல்லபடியா கொண்டு வந்து அவங்க கம்பெனில அவங்க கெமிக்கல் ஃபேக்டரியில என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன கெமிக்கல்ல ஆட் பண்ணாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஒரு பென்ட்ரைவ்ல மேயரோட வைஃப் தான் கோர்ட்ல நிரூபிக்கிறாங்க. அடுத்த சீன்ல பழைய மாதிரி வார்டன் அதே ஜெயிலுக்கு வார்டன் ஆயிடுறாங்க. அப்புறம் மேயரோட வைஃப் எல்லா உண்மையும் புட்டு வச்சனால அந்த 3 கொலைகாரனுங்க மறுபடியும் ஜெயிலுக்குள்ள வராங்க. திரும்பியும் நான் சொன்ன மாதிரி பூமராங் மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் சுத்துது. வார்டன் அப்படியே சிரிச்சுட்டு அவங்க அடைச்ச அதே ஜெயில அதே ரூம்ல இவங்க 3 பேரையும் திரும்பி அடைக்கிறான். நம்ம ஹீரோ பிக் மவுஸுக்கு அவனோட ஃப்ரெண்டான நம்பர் 1 தம்பி அப்புறம் வார்டன் இவங்க எல்லாரும் தான் பழைய மாதிரி அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட உதவியோட கிடைக்கிற எல்லா பணத்தையுமே அனாதை இல்லத்துக்கோ ஆசிரமத்துக்கு முதியோர் இல்லம்னு கஷ்டப்படுற எல்லாருக்குமே அந்த பணத்தை அனுப்பிச்சு விடுறாங்க. எல்லாரும் அந்த பணத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே பிக் மவுஸ் சிம்பிளோட ஊர் மக்கள் எல்லாருக்குமே நல்ல விஷயம் பண்றான், நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே நினைச்சிட்டு நம்ம ஹீரோ வேகமா கார் எடுத்துட்டு போறான். கார்ல போயிட்டு இருக்கப்பவே நம்ம ஹீரோயின் மந்த்ரா பேசினதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கா. அன்னைக்கு ஒரு நாள் மந்த்ரா, நான் இல்லைனாலும் நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த வேர்ல்டுக்கு நீ தான் கடவுள், இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு வேகமா கார் ஓட்டிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். எங்கடா போறான்னு பார்த்தா எங்க போறான்னு சொல்லல. ஆனா அப்படியே அவன் கார் சீட்டுக்கு பக்கத்துல பார்த்தா ஃபியூனரலுக்கு கொடுக்க வேண்டிய ஒயிட் கலர் பொக்கே இருக்கு. இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோயின் மந்த்ரா இறந்து போயிட்டான்னு. இதோட பிக் மவுஸ் டிராமா முடியுது. நம்ம பிக் மவுஸ் ஸ்டார்டிங்ல ரொம்பவே காதலோடைய சந்தோஷமாவும் காட்டினாங்க. இதே எண்ட் எபிசோட்ல சோகமா தான் முடிச்சாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ பிக் மவுஸ் ஆகி இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கிற விஷயம் நமக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க இந்த டிராமா ஃபுல்லாவே நம்பிக்கை துரோகத்தையும் பூமராங் பத்தியும் தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம பாக்குற ஒவ்வொரு டிராமாவும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்டே இருக்கும். இதுல இருந்து நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயத்தை விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்க கையல், மீண்டும் அடுத்த டிராமால சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாடா.